ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிஸ்மில்லா சமையல்ஸ். இன்றைக்கி நம்ம பிஸ்மில்லா சமையல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாய் வீட்டு கல்யாணங்களில் ஸ்பெஷல் ஐட்டமாக வைக்கக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் பிரெட் அல்வா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. நான் ஆரோக்கியம் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த பால் யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் அந்த பால் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் நான் இந்த 4 பாக்கெட் பாலையும் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 ப்ரெட்டு பாக்கெட், 2 லிட்டர் பால், 2 ஃபுல் டம்ளர் தண்ணி, 2 கிலோ சர்க்கரை. நம்ம ப்ரெட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் எந்த அளவுக்கு நமக்கு ஆயில் தேவைப்படுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக இந்த ஸ்வீட் போகுது. பாருங்கள், இந்த டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை நம்ம கொதிக்க விட்டுடுவோம். பால் நம்ம இப்படி வச்ச உடனே பக்கத்தில் ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு நம்ம அதில் ஆயில் விட்டுப்போம். ஆயில் ஹீட் ஆனதுன்னா அந்த பால் கொதித்து வரக்குள்ள ஆயில் ஹீட் ஆனதை நம்ம ப்ரெட்டை ஃப்ரை பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும் அந்த நேரம். நம்ம பால் வந்து ரொம்பவும் கொதிக்க விட்டுறக்கூடாது. வற்றிச்சின்னா ப்ரெட்டு நமக்கு ஊறி கரெக்டாக வராது. அதனால் நீங்கள் பால் இந்த பக்கம் வச்ச உடனே இந்த பக்கம் ஆயில் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 லிட்டர் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் விட்டவுடனே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பால் கொதித்து வந்திருக்கு. பால் கொதித்து வந்த உடனே நம்ம சர்க்கரையை சேர்த்துப்போம். நான் 2 கிலோ சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பால் கொதித்து சர்க்கரை கரையணும்னு சொல்லி அப்படியே விட்டுறாதீங்க. நம்ம கொஞ்சம் கரண்டியை போட்டு கொஞ்சம் நேரம் கலந்துகிட்டே இருக்கலாம் சர்க்கரை கரையிற வரைக்கும். ஏன்னா பால் ரொம்பவும் கொதித்து கரைஞ்சி வற்றிச்சு அப்படின்னா நமக்கு ப்ரெட்டு நல்லா ஊறி வராது, அப்புறம் கட்டி கட்டி ஆகிடும். அதனால் பால் ரொம்பவும் காய்ச்சிடாதீங்க. ஓரளவுக்கு சர்க்கரை கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சுப்போம். ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா நான் எல்லோ கலர் சேர்க்குறேன், லைட்டாக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு நீங்கள் ஆரஞ்சில் ரெட் கலர் சேர்க்கணுன்னா சேர்த்துக்குங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ப்ரெட் நம்ம ஃப்ரை பண்ணி போகிறதுனால அது கலராக தான் இருக்கும். அதனால் நம்ம கலர் அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். இந்த கலர் பார்த்திங்கன்னா நம்ம கேசரி மற்ற ஐட்டம்ஸ்லாம் செய்யும்போது நம்ம தண்ணியில் கொஞ்சமாக கலந்து சேர்ப்போம். பிரியாணி இந்தமாதிரி ஐட்டம்லாம் செய்யும்போது நம்ம கலந்து சேர்ப்போம் இல்லையா. இது பாலுன்றதுனால நான் அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டேன். அது கரைஞ்சிடும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்தமாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை கரைஞ்சி வரணும் நல்லா. எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பிரியாணி ஷாப் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வர ஆர்டர் பார்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து நான் தான் செஞ்சு கொடுப்பேன். அவருக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நான் செஞ்சு கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா அவரே கடையில் செஞ்சுப்பார். இதுவும் அதே தான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகுதுன்னு சொன்னேன் இல்லையா. இது வந்து 110லேருந்து ஒரு 120 பேர்கிட்ட இந்த ஸ்வீட் வந்து சாப்பிடுவாங்க. இந்தமாரி நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ நான் ஒரு 2 ப்ரெட்டு பாக்கெட் எடுத்திருக்கேன். மாடர்ன் ப்ரெட் போட்டிருக்கு பாருங்கள். இந்த ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெட்டை நாங்கள் எப்போவுமே ஆர்டருக்கு வாங்குவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரெட்டு வந்து உடையாமல் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். இதே மற்ற ப்ரெட்டுன்னு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், உடஞ்சிடும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது, தூளாகிடும் ஒரு மாதிரியாக. அதனால் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம இந்த ப்ரெட் தான் நம்ம ட்ரை பண்ணுறது எப்போவுமே. அது ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் இந்த மாடர்ன் ப்ரெட் தான் எப்போவுமே நாங்கள் வாங்குவோம். இப்போ நம்ம 2 இல்லை 3 நம்ம பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி நம்ம டைரெக்டாக அப்படியே சேர்க்க போகிறது கிடையாது. தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுப்போம். எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம அந்த பாலில் சேர்த்துப்போம். பால் பார்த்திங்கன்னா அப்படியே சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக நம்ம ப்ரெட்டு சேர்க்கும்போது மறுபடியும் ஹீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டு சேர்த்துருங்க. நீங்கள் ஆற வச்சுட்டு சேர்த்திங்கன்னா ப்ரெட்டு கரையாது.
இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட்டாகவே இருக்கட்டும். அப்போ தான் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வரும். ரொம்பவும் தீச்சிட்டிங்கன்னா கூட ப்ரெட்டை நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஓரளவுக்கு ரொம்ப ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது. ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அது நல்லா வேகாதனால என்ன ஆகும்னா அப்படியே ஒரு மாதிரி குழ குழன்னு ஆகிடும் ப்ரெட் அல்வா. கரெக்டான பக்குவத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் நான். இப்போ பால் நான் மறுபடியும் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துப்போம். இந்த பாத்திரத்தில் நமக்கு பத்தாது. பாருங்கள் எவ்வளோ ஹீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ஹீட்டாக இருக்கிற இந்த பாத்திரத்தில் நம்ம உடனே நம்ம ப்ரெட்டு சேர்த்துருவோம். எல்லா ப்ரெட்டையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அழுத்தி விட்டுப்போம். ப்ரெட் அல்வா பார்த்திங்கன்னா அப்படி உங்களுக்கு இந்தமாரி வரல அப்படின்னா நீங்கள் அடுப்பில் ஸ்டவ்வில் நம்ம பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு பாலோட நம்ம ப்ரெட்டை போட்டு நம்ம சூடோடு அப்படி நம்ம கிளறி விட்டுகிட்டே இருந்தால் அது கரைஞ்சிடும் நமக்கு சீக்கிரமாக. நான் ஹீட்டாக இருக்குது பால், அதனால் நான் அப்படியே டேரெக்டாக அப்படியே சேர்க்குறேன். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மியாக செய்கிறீங்க, ஒரு ஹாஃப் ப்ரெட் பாக்கெட் வச்சு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம வேலை முடிஞ்சிடும். ரொம்பவும் சிம்பிளான ஒரு ப்ரெட் அல்வாங்க இது. நான் கொஞ்சம் அதிகமாக செய்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ரொம்பவும் டேஸ்ட்டாக வரும். இந்தமாரி பாலில் மூழ்கிற அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுக்குங்க. நல்லா அழுத்தி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுடுவோம். நம்ம அது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி அழுத்தி விட்டு மூடி வச்சுடுவோம். இப்போ சின்ன கடாயில் நான் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் பார்த்திங்கன்னா ஒரு 150 மில்லி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம நட்ஸை சேர்த்துப்போம். நான் வந்து திராட்சையும் முந்திரி சேர்க்குறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். ஹீட் பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டில் வைங்க, ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்காதீங்க. நம்ம முந்திரியும் திராட்சையும் போட்டோன்னே அப்படியே கருகி வந்துடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். முந்திரியும் சேர்த்துட்றேன். இனிமேல் நல்லா பொரிஞ்சு வரட்டும், ப்ரௌனாக வரட்டும். லைட் ப்ரௌன் வந்தோடனே நம்ம இறக்கிடுவோம். திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா பலூன் மாரி நல்லா உப்பி வரணும். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம எடுத்துடுவோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஒன்றும் பாதியமாக நமக்கு நல்லா கரைஞ்சிருக்கும். நம்ம இப்போ நல்லா ஒரு கரண்டியை போட்டு நல்லா அழுத்தி அதை ஃபுல்லாக நம்ம மேஷ் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி நம்ம ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் எல்லாமே சமப்பங்க அப்படியே வந்துடும். இது பாருங்கள், இந்தமாதிரி எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரிச்சாக நான் வந்து மில்க் மேட் சேர்க்குறேன். இந்த அளவு ப்ரெட் அல்வாக்கு பார்த்திங்கன்னா மில்க் மேட் வந்து நான் பாதி அளவு சேர்க்குறேன். நீங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாரி கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் பார்த்து சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி திராட்சையும், அதை பாதி அளவு கொட்டிட்டு உள்ளே நல்லா இறங்குற மாதிரி எல்லாத்தையும் நம்ம கிளறி விட போகிறோம். இந்தமாதிரி எல்லாத்தையும் முந்திரி திராட்சை உள்ளே போகிற அளவுக்கு நான் கிளறி விட்டுக்கிறேன். மீதி இருக்கிறத நம்ம மேலே லைட்டாக தூவி விட்டுடுவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு ப்ரெட் அல்வா. அப்படியே அங்கங்கே முழுசாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஒரே பங்காக நீங்கள் பண்ணிக்கோங்க சமமாக. இப்போ எல்லாத்தையும் நம்ம மேலே போட்டிடுறோம் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் அழகாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் வெள்ளரி விதை எடுத்திருக்கேன். அதை நம்ம தாளித்து சேர்க்க முடியாது, அது வெடிக்கும் இல்லையா நம்ம தாளிக்கும் போது. அதனால் நான் மேலே அப்படியே தூவி விட்டுடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய ப்ரெட் அல்வா.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.